வெளியே பைக்கை நிப்பாட்டிட்டு நடந்து தான் போகணும். உள்ள இறங்கி தான் போனோம். பார்க்க நிறையா டூரிஸ்ட் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து இதை காட்டுறல, இந்த நதியை தாண்டி தான் நம்ம வந்து போக முடியும். இந்த நதியை இடம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்பவே ஆழமான. பெண்கள் வந்திருக்காங்க, கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இதோட ஆபத்து கைஸ் ரொம்பவே கஷ்டம். மக்களே, நம்ம யூடியூபருக்கு மக்களே, நாங்கள் இப்போ வந்துட்டு கோரையாறு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பைக்கை நிப்பாட்டிட்டு நடந்து தான் போகணும். உள்ள பாருங்கள், பைக்லாம் பார்க் பண்ணியாச்சு. நிறையா டூரிஸ்ட் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து தடை செய்யப்பட்ட இடம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தா ஒன்றும் இல்லை, நிறையா பேர், நிறையா மக்கள் வேனில் பைக்லலாம் வந்திருக்காங்க. ஸோ நாங்களும் உள்ளே போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி யாரோ 2 பசங்க இறந்து போயிட்டதா ஃபாரஸ்ட் கார்டு வந்து சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து குளிக்க போல, சும்மா போயிட்டு எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு தான் போகிறோம். ஸோ வாங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இப்போ இங்கே இறங்கி வர இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. பசங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஏறும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். மக்களே, இதோட ரோடு முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இறங்கி தான் போனோம். ஸோ த ரியல் ட்ரெக்கிங் இஸ் ஸ்டார்டட். ஸோ இதுதான் வந்துட்டு கோரையாறு ஃபால்ஸுக்கு போகக்கூடிய வழி. எவ்வளோ டஃப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ நாம் வந்துட்டு பச்சைமலையில் இருக்கிற கோரையாறு ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு போகிற வழியை பாருங்கள், ரொம்பவே கஷ்டமான ஒரு வழி. தமிழக அரசு வனத்துறையால் தடை செய்யப்பட்ட ஒரு இடம் பாதுகாப்பு காரணங்களுக்காக. லாஸ்ட் 2 மாதத்துக்கு முன்னாடி 2 பசங்க வந்து இங்கே இறந்து போயிட்டாங்களாம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கணும் எல்லோரும். கோரையாறு ஃபால்ஸுக்கு நம்ம போனோம் அப்படின்னா இதை காட்டுறல, இந்த நதியை தாண்டி தான் நம்ம வந்து போக முடியும். இந்த நதியை தாண்டி மேலே ஏறி இன்னொரு பக்கமாக போனால் தான் கோரையாறு ஃபால்ஸ் வந்து இருக்கும். மக்களே, ஒரு வழியாக பல தடைகளை தாண்டி கோரையாறு ஃபால்ஸுக்கு வந்து வந்துட்டோம். நிறைய ஃபேமிலிஸ்லாம் இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ஆனால் குளிக்கிறது ரிஸ்க்குன்றாங்க இந்த இடத்துல. இதுதான் கோரையாறு ஃபால்ஸ். இதில் அந்த பக்கம் இப்போ நான் காட்டுற இடம்லாம் வந்து ரொம்பவே ஆபத்தான இடம், நிறைய ஆழம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சென்ட்ரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்பவே ஆழமான இடம்னு சொல்கிறாங்க. கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் கோரையாறு அருவி. இந்த இடத்துலேருந்து தண்ணி வடிஞ்சு இதில் ஒரு குளம் மாதிரி தேங்கி இருந்து அதிலேருந்து வெளியே போகும்.
இப்போ நம்ம ஃப்ரெண்டு அருண் வந்து குளிக்க போகிறான் பாருங்கள். அருணுக்கு வந்து நல்லா நீச்சல் தெரியுன்றதுனால அவன் தைரியமாக நீச்சல் அடித்து இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டான். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் குளிங்க. ஏன்னா இப்போது காட்டுற இந்த இடத்துல தான் வந்துட்டு 2 பேரும் மூழ்கி இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க. லாஸ்ட் மந்த் மட்டுமே இது வரைக்கும் நிறைய பேர் இந்த இடத்துல இறந்துருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அருவி மட்டும்தான் டேஞ்சரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அருவிக்கு வர்ற வழியிலேருந்து அருவி வரைக்குமே எல்லாமே டேஞ்சராக தான் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து தமிழ்நாடு வனத்துறையால் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பெண்கள் வந்திருக்காங்க, கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இதோட ஆபத்து வந்து அவங்களுக்கு புரியல. இந்த பாறையில் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க பாருங்கள், நீங்கள் எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள், ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வழுக்கி விழுந்துட்டா கூட என்ன நடக்கும் அப்படின்றது வந்து சொல்லவே முடியாது. ஸோ தயவு செஞ்சு மக்கள் யாரும் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காதீங்க. குளிக்கிறது நம்ம எங்கேனாலும் குளிச்சிக்கலாம், ஆனால் நம்ம உயிர் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து திரும்ப வராது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ஒரு 4-5 தடவை யோசிச்சுக்கோங்க. கைஸ், ஒரு வழியாக நம்ம பசங்களில் நீச்சல் தெரிஞ்ச எல்லாரும் செமையாக ஒரு குழியில் போட்டாங்க. இப்போ நாங்கள் இந்த கோரையார் ஃபால்ஸ்லேருந்து கிளம்ப போகிறோம். கைஸ், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த கோரையார் ஃபால்ஸ்லேருந்து மேலே போகிறது. இறங்கும்போது எவ்வளோ ஈஸியாக இருந்ததோ ஏறும்போது அதுக்கு பல மடங்கு கஷ்டமாக இருக்குது. நிறைய பெண்கள் வந்து கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களாம் நிஜமாக எப்படி மேலே ஏறி வருவாங்கன்றது தெரியல. எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து தான் நாங்களே மேலே போயிட்டுருக்கோம். ஸோ வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், நான் ரிஸ்க் எடுத்து குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். மறுபடியும் நம்ம இந்த நதி பக்கத்தில் வந்திருக்கிறோம். ஸோ இந்த நதியை தாண்டி தான் நம்ம மறுபடியும் வெளியே போகணும். இந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பாறை இருக்குது. நடந்து வரும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமாக தான் எடுத்து வைக்கணும். கீழே விழுந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தலையில பயங்கர அடிபட்டுரும். ஸோ நம்ம நண்பர்கள் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக போனாங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப டயர்டாக திரும்பி வராங்க. மக்களே, கோரையாறு ஃபால்ஸ்லேருந்து மேலே வந்தாச்சு. கீழே இறங்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. மேலே சுத்தமாக வரவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்க பெரியவங்களாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்க. நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் கீழே வந்து குளித்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமான ஒரு இடம். காவல்துறை வந்து இதுக்கு தடை வச்சுருக்காங்க, அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேலே வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா இன்னும் இந்த ஸ்லோப் வந்து நம்ம மேலே ஏறணும் அப்படின்னு நினைக்கும்போது சுத்தமாக முடியலை. ஸோ வாங்க ஏறலாம். எப்படி நம்ம ஏறி வெளியே போய் தான் ஆகணும், பார்ப்போம். நம்ம யூடியூபருக்கு நாக்கு தள்ளிருச்சு. மக்களுக்காக என்ன ரிஸ்க்னாலும் எடுக்க தயார். மக்களே, இதோட நம்ம பச்சைமலை விளாக் வந்து முடிஞ்சுது. ஸோ 2 ஃபால்ஸுக்கு வந்து நாங்கள் போனோம், நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மலை எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். விடிய காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கோம். ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டு. 9 ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கூகுளெலாம் போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 9 ஃபால்ஸுக்குலாம் உங்களால் போக முடியாது. ஒரு ஃபால்ஸில் தான் போய் நிம்மதியாக குளிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சேஃபாக வாங்க, சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு விளாக் வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன்.